நடந்த நம்ம ஓடிஐ மேட்ச்சில் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடந்த மேட்ச்சில் இந்தியா வந்து வின் ஆயிடுச்சு. அதில் இங்கிலாந்து வந்து 248 ரன் அடித்தாங்க 47.4 ஓவருக்கு. இந்தியா வந்து 251 வந்து 38 ஓவர்லேயே அடிச்சு விட்டாங்க 6 விக்கெட்டுக்கு. இந்தியா வந்து எவ்வளோனா 4 விக்கெட்டு வந்து வித்தியாசத்தில் 68 பால் இருக்கும்போதே ஜெயிச்சிட்டாங்க. மொத்தம் 3 ஓடிஐ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் 1-0 அப்படிங்கிறதுல முன்னிலையில் இருக்குது. ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். நம்ம இந்தியா டீமில் ஜெய்ஸ்வால் வந்து 15 ரன்னு தான் அடிச்சிருக்காரு 22 பாலுக்கு. ரோஹித் சர்மா வந்து 2 ரன்னு தான் 7 பாலுக்கு. 87 ரன்னு சுப்மன் கில் அடிச்சிருக்காப்புல. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து 52 ரன்னு 59. அக்சர் பட்டேல் வந்து 52. கேஎல் ராகுல் 2 ரன்னு தான். ஹர்திக் பாண்டியா 9 ரன்னு. ஜடேஜா வந்து 12 ரன் அடிச்சிருக்காரு. இதில் வந்து எக்ஸ்ட்ராஸ் 13. டோட்டல் ரன்ஸ் வந்து 251. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கொஞ்சம் நம்ம T20 ஆடி அவருக்கு வந்து ஓடிஐ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு போல். நெக்ஸ்ட் டைம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட. ரோஹித் சர்மாவும் அதே தான், ரொம்ப நாள் கழிச்சு ஓடிஐ விளாட்றாரு. இவங்க 2 பேருமே இன்னும் நல்லா ஆடினா தான் நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து கப்படிக்க முடியும். விக்கெட்ஸ் பார்க்கலாம். ஆர்ச்சர் வந்து 1 விக்கெட்டு 39 ரன்னு கொடுத்துருக்காரு. மெய்டன் வந்து 1 7.90 ஓவர்ஸ், அது 7 ஓவர். முகமது வந்து என்னென்னா 6.4 ஓவர் போட்டிருக்காரு 47 ரன் கொடுத்து 2 விக்கெட்டு. மற்றவங்களாம் வந்து சும்மா 1 விக்கெட்டு மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எக்கானமி கம்மியாக இருக்கணும். ஆர்ச்சர் வந்து 5.57, ஆதில் ரஷீத் வந்து 4.90. அதே போல் கேர்ஸ் 10.40. விக்கெட் எதுவும் எடுக்கல 52 ரன்னு கொடுத்துருக்காரு வெறும் 5 ஓவருக்கு. இருக்குதுல்லையே அவரோட எக்கானமி தான் அதிகமாக இருக்குது. இப்போ லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா 5.90, 28 ரன்னு 5.60. எக்கானமி 5.60. ரூட்டும் பவுலிங் போட்டிருக்காரு 2 ஓவருக்கு 10 ரன் கொடுத்துருக்காரு. எக்கானமி 5. மெய்டன்லாம் எதுவும் பண்ணலை. மெய்டன் இதில் வந்து ஆதில் ரஷீத்தும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இவங்க ஒரு மெய்டன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. ஜடேஜா வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு 26 ரன்ஸுக்கு. அதை பார்த்துடலாம்.